ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து லிங்க்டின்னா என்னது, லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணுறது, லிங்க்டின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி ஒரு ஜாபை க்ராக் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் லிங்க்டின் பற்றி உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும். லிங்க்டின் பற்றி நிறைய பேருக்கு தெரியல. லிங்க்டின் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் வந்து ஆல்மோஸ்ட் 700 மில்லியன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இருக்காங்க. அதில் ஆனால் 30% மட்டும்தான் வந்து வேலை கிடச்சிருக்கு. 70%க்கு வந்து எப்படி லிங்க்டினை யூஸ் பண்ணி ஒரு வேலையை க்ராக் பண்ணுறது அப்படின்றதே தெரியல. இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ஸ்டார் மெத்தட் அப்படின்ற மெத்தடை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 40% வரைக்கும் உங்களோட க்ரோத் வந்து அதிகமாகும். அண்ட் 18 டைம்ஸ் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கால் லெட்டர் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஒரு போஸ்ட் போட்டாலோ இல்லை உங்கள் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தாலோ ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ். உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ் வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் கேஷுவலாக இருங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் ஆர் பேக்ரவுண்ட் ரொம்ப நிறைய இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இமேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ வந்து க்ளீனாக ஒரு நல்ல லைட்டிங் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கூட நம்ம இங்கே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து canva.com அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ canva.com போனீங்கன்னா இதில் வந்து உங்களால் ஃப்ரீயாக வந்து இமேஜஸ் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதில் வந்து அப்லோட் கிரியேட் எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இதில் கிரியேட் டிசைன் கொடுங்க. கிரியேட் டிசைன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் இருக்கும். கஸ்டம் சைஸில் வந்து 1600 x 1600 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கான ஸ்டாண்டர்டான சைஸு. ஸோ இந்த இமேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் எடுத்திருந்த ஒரு இமேஜை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் எடுக்கிற இமேஜ் வந்து 1:1 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல, டோன்ட் வரி. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். அந்த இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, எடிட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், அண்ட் தென் அட்ஜஸ்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ். ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபோர்க்ரவுண்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ்க்கு வந்து -10 அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டு வச்சுக்கோங்க. அண்ட் தென் சேச்சுரேஷனை வந்து -10 வச்சுக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து சேச்சுரேஷன் இருக்கும், அதுவும் -10 வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பிளர் அப்படின்றத வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இது பேக்ரவுண்டை யூஸ் பண்ணுவோம். பிளர் வந்து இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இங்கே பிளர்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதில் வந்து 10லேருந்து நீங்கள் 25 வரைக்கும் எங்கே வச்சாலும் அது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட். நீங்களே வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 24 அப்படின்ற நம்பர் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் அதை வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து வினியட்ன்றது என்னென்னா, உங்களோட இமேஜுக்கு வந்து எவ்வளோ ஃபோக்கஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வினியட் வந்து கடைசியாக இருக்கும். இதை வந்து ஒரு 50 அப்படின்றத வந்து நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து நான் இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அது வந்து சேம் இமேஜாகவே தான் இருக்க போகுது. இப்போ வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அதே இமேஜை மேலே வைக்க போகிறோம். இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து remove.bg அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். remove.bgன்ற வெப்சைட்டையும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு வெப்சைட் வந்து erase.bg. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டில் எந்த வெப்சைட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். erase.bgயில் வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். remove.bgயில் எத்தனை இமேஜ் வேணால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் லாகின் பண்ணிங்கன்னா ஒரு தடவை மட்டும் தான் HD இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த இமேஜை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணி அதே மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம ஒரு எடிட்டிங் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நான் எடிட் ஃபோட்டோ கொடுக்குறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிரைட்னஸ் வந்து 10 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்ரவுண்ட் இமேஜில் வந்து நீங்கள் பிரைட்னஸ் 10 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து 10 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து 15 வச்சுக்கோங்க. வார்ம்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை டிக்ரீஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லிங்க்டின் போய்டுங்க. லிங்க்டின் போனதுக்கப்புறம் linkedin.com போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைலில் வந்து கிளிக் ஆன் தி இமேஜ். இந்த இமேஜில் வந்து ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ஃபோட்டோ கொடுங்க. அப்லோட் ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. மேக் ஷூர் உங்களோட ஃபேஸ் வந்து அதில் கரெக்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அப்லோட் ஃபோட்டோ கொடுத்துருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது வந்து ஒரு லிங்க்டின் பேனர். லிங்க்டின் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஒன்ஸ் அகேன் canva.com போயிடுங்க. canva.comல வந்து லிங்க்டின் பேனர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே,
ஃபர்ஸ்ட் இருக்கிறத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும்னா உங்களோட பேர், நீங்கள் என்ன டெசிக்னேஷன் இருக்க போகிறீங்க, இது வேணும்னா மென்ஷன் பண்ணலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு ஒரு காண்டாக்ட் ஐடி. இது வந்து ஒரு வெப்சைட்டாகவும் இருக்கலாம், ஒரு போர்ட்ஃபோலியோவாகவும் இருக்கலாம், இல்லைனா உங்களோட இமெயிலாகவும் இருக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த டிசைன் வேணால் யூஸ் பண்ணி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஷேர் கொடுத்து கீழே வந்து டவுன்லோட் பட்டன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது டவுன்லோட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி திருப்பி உங்கள் ப்ரொஃபைல் போங்க, கிளிக் ஆன் த பேனர் இமேஜ். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த எடிட் பட்டன் இருக்கும். இந்த எடிட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து சேஞ்ச் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் அப்லோட் ஃபோட்டோன்னு காட்டும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 2 இம்பார்ட்டண்ட்டான திங். உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஓப்பன் பண்ண உடனே வந்து அவங்க பார்க்குறது இதுதான். அடுத்தது வந்து எங்கள் ஹெட்லைனில் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு டைட்டில் அண்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற வேல்யூ. டைட்டில் அப்படின்னா என்னதுன்னா நீங்கள் வந்து என்ன பொசிஷனில் இருக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கலாம், இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராகவும் இருக்கலாம், இல்லை பேக் அண்ட் டெவலப்பராகவும் இருக்கலாம். அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு போட்டுருங்க. அண்ட் தென் ஒரு பைப் சிம்பிள் போட்டுக்கோங்க. அண்ட் தென் பக்கத்துலேயே வந்து நீங்கள் என்ன வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். இப்போ வந்து நான் ஐ பிரிங் ஐடியாஸ் டு ரியாலிட்டி, ஐ கேன் பிரிங் டிசைன்ஸ் டு லைஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடலாம். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்தால், இல்லை ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தால் ஐ கேன் கன்வெர்ட் ஐடியா இன்டு அ ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ திஸ் ஹவ் த டைட்டில் ஒர்க்ஸ் திங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கில் என்டாஸ்மெண்ட். இப்போ ஸ்கில் என்டாஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கீழே போங்க, கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்கில்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். லிங்க்டினில் வந்து ஒரு 15 லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா 5 அப்படின்றதே நிறுத்திக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ணுற எல்லாமே வந்து உங்களுக்கு உண்மையிலே அந்த ஸ்கில் இருக்குது, நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் டாப் 5 ஸ்கில்ஸ் மட்டும் தான் வந்து ரெக்ரூட்டர் வந்து பார்ப்பாங்க. அண்ட் அந்த ஸ்கில்ஸ் வந்து சும்மாவே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. இது வந்து நீங்கள் யார்கிட்டயாவது இருந்து என்டோஸ்மெண்ட் வாங்கணும். என்டோஸ்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த ஸ்கில் இருக்குது, இதுக்கு வந்து நான் கேரண்டி அப்படின்றது தான் வந்து ஒரு சிம்பிளான மீனிங். இந்த என்டோஸ்மெண்ட் வந்து நீங்கள் யார்கிட்டேருந்து வாங்கினா உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும் அப்படின்னா உங்களோட டீம் லீடராக இருக்கலாம், இல்லை உங்களோட ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் யார் கூட வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்களோ அவங்ககிட்டேருந்து நீங்கள் என்டோஸ்மெண்ட் வாங்கினீங்கன்னா வந்து அதுக்கு வந்து வேல்யூ அதிகம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டாப் 5 ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பர்டீஸான ஸ்கில்லை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து எடிட் த யூஆர்எல். இப்போ யூஆர்எல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களோட பேர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட நேமும் உங்களோட யூஆர்எல்ல இருக்கிற ஒரு பார்ட்டும் வந்து சேமாக இருந்துச்சுன்னா உங்களோட நேம் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் ரைட்டில் வந்து பப்ளிக் ப்ரொஃபைல் அண்ட் யூஆர்எல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து எடிட் யுவர் கஸ்டம் யூஆர்எல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பென்சில் ஐக்கானில் இதில் வந்து 3 to 100 கேரக்டர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. உங்களோட நேம் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹைஃபன் இருந்தால் வந்து பரவாயில்ல. ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட யூஆர்எல் வந்து இங்கே மாறிடும். இந்த இடத்துல வர்றது தான் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க. இதை வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்யூமேல போட்டிருந்தீங்கன்னா உங்களோட விசிபிலிட்டி வந்து அதிகமாகும். ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் நம்ம வந்து கவர் பண்ணணும் லிங்க்டினில். ஸோ இதெல்லாம் வந்து கவர் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது வரைக்கும் நீங்கள் பண்ணது மட்டும் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்காது. என்னடா எப்படி சொல்கிறீ அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனால் வந்து இதுதான் ட்ரூத். இது வந்து எதுக்குன்னா உங்களோட விசிபிலிட்டி வந்து அதிகமாக்கும். ஒரு ரெக்ரூட்டர் வந்து உங்களோட ப்ரொஃபைலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு தான் இவ்வளவும் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் வரணும் அப்படின்னாலுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்னென்னா இந்த அபவுட் செக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கோ டு அபவுட் செக்ஷன். இதை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எடிட்டில் வந்து நீங்கள் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். அதை என்ன டைப் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் வந்து வேர்ட் கிளவுட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வரும். இந்த யூஆர்எல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த வேர்ட் கிளவுடில் போயிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லிங்க்டினுக்கு போங்க. இப்போ வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் வேணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருங்க. நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாரோட அபவுட் செக்ஷனையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக யாரெல்லாம் ஷோ ஆகுறாங்களோ அவங்க எல்லாரோட அபவுட் செக்ஷனையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த வேர்ட் கிளவுடில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கிளவுடுன்னு கொடுங்க. இது என்ன பண்ணுன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க கீவேர்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து டாப்பில் இருக்கவங்களோட அபவுட்டை தான் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதில் இம்பார்ட்டண்டான
கீவேர்ட்ஸ், ரொம்ப ரிப்பீட்டடான கீவேர்ட்ஸ் மட்டும் தான் இதில் வந்து காட்ட போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படின்ற வேர்டும் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற 2 வேர்டும் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட ரோலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2 வார்த்தை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நான் வந்து என்னோட அபவுட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும். அபவுட்டில் வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட அபவுட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். அண்ட் அட் த சேம் டைம் ரெக்ரூட்டருக்கு வந்து பார்த்து படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நான் இதே டெம்ப்ளேட் தான் வந்து என்னோட ப்ரொஃபைலையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்குமே வந்து நம்மளோட ஆல் ஸ்டார்ஸ் அப்படின்ற டெக்னிக் வந்து முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் வந்து க்ரௌட்லேருந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்க முடியும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் இப்போ ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா லேர்னிங் இன் பப்ளிக். வாட் எவர் யூ லேர்ன் வென் யூ ஆர் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், ஈவன் வென் யூ பிகம் அ ப்ரொஃபஷனல், நீங்கள் என்னென்னலாம் இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க டெக்னிக்கலி, இல்லை நீங்கள் என்னென்னலாம் வந்து புதுசாக ஐடியாஸ் இருக்குது உங்களுக்கு, இல்லை நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனீங்களா, இல்லை உங்களுக்கு என்ன வந்து ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகலை, நீங்கள் என்னென்னலாம் புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் பார்க்கலாம், அதில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கலாம். அது வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக இருக்கக்கூடாது, ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் ஆர் ஒரு இன்ஃபோ வீடியோவாக இருந்ததுன்னா நல்லது. அண்ட் அந்த வீடியோ வந்து டெக்னிக்கலாக இருந்துச்சுன்னா வந்து லிங்க்டின்ல வந்து ரொம்ப நிறைய வந்து ஷேர் பண்ணுவாங்க. இப்போது நீங்களே வந்து லிங்க்டின்ல சும்மா ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டோ இல்லை ஒரு ஆர்டிக்கலோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து ரீபோஸ்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதை பார்க்குறது மூலிமா உங்களுக்கு நிறைய கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வரும். நீங்கள் எவ்வளோ நிறைய கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் லிங்க்டின் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் லிங்க்டின்ல வந்து மினிமம் 50 கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கவங்கள மட்டும்தான் வந்து லிங்க்டின் வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ தட் ட்ரை டு கெட் மோர் கனெக்ஷன்ஸ். உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா மோர் கண்டென்ட் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற எல்லாமே வந்து லிங்க்டின்ல ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்களோ அதை லிங்க்டின்ல ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஹேக்கத்தான் போகிறீங்க, அதில் வின் பண்ணுறீங்களோ இல்லையோ, தட் டசன்ட் மேட்டர். நீங்கள் வந்து போய் என்ன எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணீங்க, இல்லை என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணீங்க, என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, அதில் என்னென்ன யூனிக்காக நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஹேக்கத்தான் போகிறீங்க, அதை போஸ்ட் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் தோற்றா கூட பரவாயில்ல. பட் ஆனால் இதுலேருந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஹேக்கத்தான் போகாத ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட லிங்க்டினை பார்த்து உங்கள் கூட கனெக்ட் ஆவாங்க. அண்ட் தென் டுகெதர் வென் யூ க்ரோ, அவங்களோட காலேஜில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். லேர்னிங் இன் பப்ளிக் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு ஐடி இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து லேர்ன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து லிங்க்டின்ல மோஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், லிங்க்டின்ல வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு வந்து பிங் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க்டின்ல மோஸ்ட்லி ஆக்டிவாக தான் இருப்பேன். என்னோடய சோஷியல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் ரீச் அவுட் டு மீ. அண்ட் லிங்க்டின் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஐ எம் ஹரிஷ் ராஜேந்திரன், சைனிங் ஆஃப். பை.